ஓம் சாந்தி 18/12/2024. இனிமையான குழந்தைகளே, சர்வசக்திவான் தந்தையிடம் புத்தியின் நினைவை இணைப்பதால் சக்தி கிடைக்கும். நினைவினால்தான் ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகும். ஆத்மா தூய்மையானதாக சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியின் பலனாக தேவதை பதவி கிடைக்கிறது? பதில்: சங்கம யுகத்தில் நாம் குளிர்ந்தவராக ஆவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். குளிர்ந்தவர் அதாவது தூய்மையாக ஆவதால் நாம் தேவதையாக ஆகிவிடுகிறோம். குளிர்ந்தவராக ஆகாத வரைக்கும் தேவதையாக ஆக இயலாது. சங்கம யுகத்தில் குளிர்ந்த தேவிகளாக ஆகி அனைவர் மீதும் ஞானத்தின் குளிர்ந்த துளிகளை தெளித்து அனைவரையும் குளிர்விக்க வேண்டும். அனைவருடைய வெப்பத்தையும் தணிக்க வேண்டும். சுயம் தாங்களும் குளிர்ந்தவராக ஆக வேண்டும். மேலும் அனைவரையும் ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம் மற்றும் சிவபாபா நம் அனைவரின் தந்தையாவார் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் குழந்தைகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டி உள்ளது. அவருக்கு சர்வசக்திவான் என்று கூறப்படுகிறது. உங்களிடம் சர்வ சக்திகள் இருந்தன. நீங்கள் முழு உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தீர்கள். பாரதத்தில் இந்த தேவி தேவதைகளின் ஆட்சி இருந்தது. நீங்கள்தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். உங்களுடைய குலம் அல்லது பரம்பரையில் அனைவரும் நிர்விகாரியாக இருந்தார்கள். யார் நிர்விகாரியாக இருந்தார்கள்? ஆத்மாக்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் விகாரமற்றவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சர்வசக்திவான் தந்தையின் நினைவினால் சக்தி பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் தான் 84 பிறவியின் பாகம் ஏற்று நடிக்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். ஆத்மாவில்தான் சதோ பிரதான தன்மையின் வலிமை இருந்தது. அது பின்னர் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆக வேண்டியுள்ளது. எப்படி பேட்டரியின் சக்தி குறைந்து கொண்டே சென்று விடும் பொழுது மோட்டார் நின்று விடுகிறது, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகிறது. ஆத்மாவின் பேட்டரி முழுமையாக டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவது இல்லை. சிறிதளவு சக்தி இருக்கிறது. எப்படி யாராவது இறந்து விடும் பொழுது தீபம் ஏற்றுகிறார்கள், பிறகு அந்த ஜோதி அணைந்து விடாத வகையில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய ஆத்மாவில் முழுமையாக சக்தி இருந்தது, இப்போது இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் சர்வசக்திவான் தந்தையிடம் உங்களது புத்தியின் நினைவை ஈடுபடுத்துகிறீர்கள். உங்களுக்குள் சக்தியை நிரப்புகிறீர்கள். ஏனென்றால் சக்தி குறைந்து விட்டுள்ளது. சக்தி முற்றிலுமாக முடிந்து போய்விட்டால் ஷரீரமே இருக்காது. ஆத்மா தந்தையை நினைவு செய்து செய்து முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுகிறது. சத்யுகத்தில் உங்களுடைய பேட்டரி முழுமையாக நிரம்பியதாக இருக்கிறது. பிறகு மெல்ல மெல்ல கலை அதாவது பேட்டரியில் சக்தி குறைந்து கொண்டே செல்கிறது. கலியுக கடைசியில் ஆத்மாவின் சக்தி ஒரேயடியாக குறைந்து விடுகிறது. ஆற்றல் திவால் ஆகிவிட்டது போல தந்தையை நினைவு செய்வதால் ஆத்மா மீண்டும் மீண்டும் சக்தி நிரம்பியதாக ஆகிவிடுகிறது. எனவே ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது
இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். மற்ற அனைத்தும் படைப்பு ஆகும். ஷரீரத்தை படைத்தவரிடமிருந்து படைப்பிற்கு எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. ஒரே ஒரு எல்லை இல்லாத தந்தைதான் படைப்பவர் ஆவார். மற்ற அனைவரும் எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள். எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்வதால் எல்லை இல்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. எனவே பாபா நமக்காக சொர்க்கமாகிய புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று குழந்தைகள் மனதிற்குள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடக திட்டப்படி சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் குழந்தைகளாகிய நீங்கள்தான் வந்து ஆட்சி புரிகிறீர்கள். நானோ எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறேன். நான் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் வந்து ஜென்மம் எடுப்பது இல்லை. தேவி தேவதைகளை போல ஜென்மம் எடுப்பது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி அளிப்பதற்காக மட்டுமே இவர் 60 வயதில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது இவருடைய உடலில் நான் பிரவேசிக்கின்றேன். இவரே பிறகு முதல் நம்பர் தமோ பிரதான நிலையிலிருந்து முதல் நம்பர் சதோ பிரதானமாக ஆகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். பிறகு இருப்பவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் சூட்சும வதனவாசிகள். இந்த பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கர் எங்கிருந்து வந்தார்கள்? இது காட்சி மட்டுமே ஆகிறது. சூக்ஷ்ம வதனம் இடையில் இருப்பது ஆகும் அல்லவா? அங்கு ஸ்தூல சரீரம் இருப்பது இல்லை. சூட்சும சரீரம் திவ்ய திருஷ்டியினால் மட்டுமே பார்க்கப்படுகிறது. பிரம்மாவோ வெண்மையான ஆடை உடையவர். அந்த விஷ்ணு வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டவர். பிறகு சங்கரனின் கழுத்தில் நாகம் ஆகியவை காண்பிக்கிறார்கள். இதுபோல சங்கர் ஆகியோர் யாரும் இருக்க இயலாது. அமர்நாத்தில் சங்கர் பார்வதிக்கு அமரகதை கூறினார் என்று காண்பிக்கிறார்கள். இப்பொழுது சூக்ஷ்ம வதனத்திலோ மனித சிருஷ்டி கிடையாது. ஆகவே பிறகு அங்கு எப்படி கதை கூறுவார்கள்? மற்றபடி சூக்ஷ்ம வதனத்தின் காட்சி மட்டுமே ஆகிறது. யார் முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுடைய காட்சி கிடைக்கிறது. இவர்களே பிறகு சத்தியுகத்தில் சென்று சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறார்கள். எனவே இவர்கள் மீண்டும் இந்த ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது புத்தியில் வர வேண்டும். சண்டை ஆகியவை ஒன்றும் நடப்பது இல்லை. தேவதைகள் எப்படி இம்சை செய்வார்கள்? இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்து ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ஒருவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்கள் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கீதையிலும் உள்ளது. தந்தைக்கோ பற்று கொள்ளும் வகையில் தேகமே இல்லை. சிறிது காலத்திற்கு இந்த சரீரத்தை கடனாக எடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இல்லை என்றால் நான் எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? நான் இந்த கல்ப விருட்சத்தின் உயிருள்ள விதை ரூபமாக இருக்கிறேன். இந்த விருட்சத்தின் ஞானம் என்னிடம்தான் உள்ளது. இந்த சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு? எப்படி உற்பத்தி, பாலனை மற்றும் விநாசம் ஆகிறது? மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட படிப்பை படிக்கிறார்கள். தந்தையோ எல்லை இல்லாத படிப்பை படிப்பித்து குழந்தைகளை உலகின் அதிபதி ஆக்குகிறார். பகவான் என்று ஒரு பொழுதும் தேகதாரி மனிதருக்கு கூறப்பட மாட்டாது. இவர்களுக்கு கூட தங்களுக்கு என்று சூட்சும தேகம் உள்ளது. எனவே இவர்களை கூட பகவான் என்று கூற மாட்டார்கள். இந்த சரீரமோ இந்த தாதாவின் ஆத்மாவின் பீடமாகும். அகால பீடம் ஆகும் அல்லவா? இப்பொழுது இது அகால மூர்த்தி தந்தையின் பீடம் ஆகும். அமிர்த சரசில் கூட அகால பீடம் உள்ளது. பெரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அகால பீடத்தில் சென்று அமர்கிறார்கள். இது அனைத்து ஆத்மாக்களின் அகால பீடம் ஆகும் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாவில்தான் நல்லது அல்லது தீய சம்ஸ்காரம் உள்ளது.
அதனால்தான் இது கர்மங்களின் பலனாகும் என்று கூறுகிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார். பாபா ஒன்றும் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்து புரிய வைப்பது இல்லை. இந்த விஷயங்கள் கூட சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் இல்லை. அதனால்தான் மனிதர்கள் கோபப்படுகிறார்கள். இவர்கள் சாஸ்திரங்களை ஏற்பது இல்லை என்று கூறுகிறார்கள். சாது, சந்நியாசி ஆகியோர் கங்கையில் சென்று ஸ்நானம் செய்கிறார்கள். பிறகு தூய்மையாக ஆகிவிட்டார்களா என்ன? திரும்பவோ யாரும் போக இயலாது. அனைவரும் பின்னால் செல்வார்கள். எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கிறது? தேனீக்களில் கூட ராணி தேனி இருக்கும். அதற்கு பின்னால் அனைத்தும் செல்கிறது. தந்தையும் செல்வார். அவருக்கு பின்னால் அனைத்து ஆத்மாக்களும் செல்வார்கள். மூலவத்தனத்தில் கூட அனைத்து ஆத்மாக்களின் கூட்டம் போல இருக்கும். இங்கு பிறகு இருப்பது அனைத்து மனிதர்களின் கூட்டம். எனவே இந்த கூட்டம் கூட ஒரு நாள் ஓட வேண்டியுள்ளது. தந்தை வந்த அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். சிவனின் ஊர்வலம் என்று பாடப்பட்டுள்ளது. ஆண் குழந்தைகள் என்று கூறினாலும் சரி, அல்லது பெண் குழந்தைகள் என்று கூறினாலும் சரி, தந்தை வந்து குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கிறார். தூய்மையாகாமல் ஆத்மா வீட்டிற்கு திரும்ப செல்ல முடியாது. தூய்மையாக ஆகிவிடும் பொழுது முதலில் சாந்தி தாமத்திற்கு செல்வார்கள். பிறகு அங்கிருந்து மெல்ல மெல்ல வந்து கொண்டே இருக்கிறார்கள். விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. அரசாட்சி அமைய வேண்டி உள்ளது அல்லவா? அனைவரும் ஒட்டுமொத்தமாக வருவது இல்லை. விருட்சம் மெல்ல மெல்ல விருத்தியை அடைகிறது அல்லவா? முதலில் இருப்பது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். அதை தந்தைதான் உருவாக்குகிறார். யார் தேவதையாக ஆக வேண்டியுள்ளதோ அவர்கள்தான் முதலில் பிராமணர்கள் ஆகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் அல்லவா? பிரஜைகளில் கூட சகோதர சகோதரியாக ஆகிவிடுகிறார்கள். பிரம்மா குமார் குமாரிகளாக இங்கு அதிகமானவர்கள் ஆகிறார்கள். அவசியம் நம்பிக்கை புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இத்தனை அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். உங்களில் கூட யார் பக்குவமாக இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு முதலில் வருவார்கள். அரைகுறையாக இருப்பவர்கள் பின்னால் தான் வருவார்கள். மூலவதனத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். பிறகு கீழே வரும் பொழுது விருத்தியாகிக் கொண்டே போகிறது. ஷரீரமின்றி ஆத்மா எப்படி பாகமேற்று நடிக்கும்? இது பாகத்தை ஏற்று நடிப்பவர்களின் உலகமாகும். இது 4 யுகங்களில் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்தில் நாம் தான் தேவதைகளாக இருந்தோம். பிறகு சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்ரர் ஆகிறோம். இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். தந்தை வரும்பொழுதுதான் இந்த யுகம் அமைகிறது. இந்த எல்லை இல்லாத ஞானம், எல்லை இல்லாத தந்தைதான் இப்பொழுது கொடுக்கிறார். சிவபாபாவிற்கு தன்னுடைய ஷரீரத்திற்கான எந்த ஒரு பெயரும் கிடையாது. இந்த ஷரீரம் இந்த தாதாவின் ஷரீரம் ஆகும். பாபா சிறிது காலத்திற்காக இதை கடனாக எடுத்துள்ளார். நான் உங்களிடம் உரையாடுவதற்காக வாய் தேவை அல்லவா? வாய் இல்லை என்றால் தந்தை குழந்தைகளிடம் உரையாட இயலாது. பிறகு எல்லையற்ற ஞானத்தை இந்த வாயால் கூறுகிறேன். எனவே இதை பசுவின் வாய் என்று கூறுகிறார். மலைகளிலிருந்து தண்ணீர் எங்கிருந்து வேண்டுமானாலும் வெளிப்பட முடியும். பிறகு இங்கு கௌமுக் பசுவின் வாயை அமைத்துள்ளார்கள். அதிலிருந்து தண்ணீர் வருகிறது. அதை பிறகு கங்கை நீர் என்று கருதி அருந்துகிறார்கள். அந்த தண்ணீருக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுக்கிறார்கள்? இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தும் பொய். ஒரு தந்தைதான் உண்மையை கூறுகிறார். பிறகு அந்த பொய்யான மனிதர்கள் இந்த தந்தையின் ஞானத்தை
பொய் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். பாரதத்தில் சத்யுகம் இருக்கும் பொழுது இதற்கு உண்மையான கண்டம் என்று கூறப்படுகிறது. பிறகு பாரதம்தான் பழையதாக ஆகிவிடும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பொருளும் பொய்யானதாக ஆகிவிடுகிறது. எத்தனை வித்தியாசமாகிவிடுகிறது. நீங்கள் எனக்கு எவ்வளவு நிந்தனை செய்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சர்வ வியாபி என்று கூறி எவ்வளவு அவமதித்து உள்ளீர்கள். இந்த பழைய உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று சிவபாபாவை அழைக்கிறார்கள். எனது எல்லா குழந்தைகளும் காமசிதையில் ஏறி ஏழைகளாக ஆகிவிட்டுள்ளார்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்களோ சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் அல்லவா என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார். நினைவிற்கு வருகிறதா? குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். முழு உலகத்திற்கு புரிய வைக்க மாட்டார். குழந்தைகள்தான் தந்தையை புரிந்து உள்ளார்கள். உலகத்திற்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும்? அனைத்தையும் விட பெரிய முள் காமத்தினுடையது ஆகும். பெயரே தூய்மையற்ற உலகம் என்பதாகும். சத்யுகம் என்பது 100% தூய்மையான உலகம். மனிதர்கள்தான் தூய்மையான தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள். அநேக பக்தர்கள் சைவ உணவு உட்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் கூட விகாரத்தில் செல்வது இல்லை என்று கூற இயலாது. அப்படியும் அநேக பால பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்கள். சிறிய வயது முதல் ஒரு பொழுதும் மோசமான உணவை சாப்பிடுவது இல்லை. துறவிகள் கூட நிர்விகாரி ஆகுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக முடியுமா? இல்லை. பதீத்த பாவன தந்தையின் ஸ்ரீமத்தின்றி யாரும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக முடியாது. பக்தி என்பது இரங்கும் கலையின் மார்க்கம். எனவே எப்படி தூய்மையாக ஆக முடியும்? தூய்மை ஆனோம் என்றால் வீட்டிற்கு சென்றுவிட முடியும். பிறகு சொர்க்கத்தில் வந்துவிடலாம். சத்யுக தேவி தேவதைகள் எப்பொழுதாவது வீடு வாசலை விடுகிறார் என்ன? அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். உங்களுடையது எல்லை இல்லாத சந்நியாசம். முழு உலகம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகிய அனைத்தின் சந்நியாசம் ஆகும். உங்களுக்காக இப்பொழுது சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய புத்தி சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது. மனிதர்கள் நரகத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நினைவில் தொங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை குளிர்ந்த தேவிகளாக ஆக்குவதற்காக ஞான சிதை மீது அமர்த்தப்படுகிறது. குளிர்ச்சி என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் வெப்பம் என்பதாகும். உங்களுடைய பெயரே ஷீதலா தேவி. ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார் அல்லவா? பாரதத்தை குளிர்ந்ததாக ஆக்கியவர்கள் அவசியம் அநேகர் இருப்பார்கள். இந்த சமயம் அனைவரும் காமசிதையில் எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய பெயர் இங்கு ஷீதலா தேவிகள் ஆகும். நீங்கள் குளிர்விக்க கூடிய குளிர்ந்த துளிகளை தெளிக்கக்கூடிய தேவிகள். தண்ணீர் துளிகள் தெளிக்கச் செல்கிறார்கள் அல்லவா? இது ஆத்மா மீது தெளிக்கப்படும் ஞான துளிகள் ஆகும். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது குளிர்ந்ததாக ஆகிவிடுகிறது. இந்த சமயம் முழு உலகமும் காமசிதையில் ஏறி கருப்பாக ஆகிவிட்டுள்ளது. இப்பொழுது கலசம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. கலசத்தினால் நீங்கள் குளிர்ந்தவராக ஆகி மேலும் மற்றவர்களையும் ஆக்குகிறீர்கள். இவரும் குளிர்ந்தவராக ஆகியுள்ளார் அல்லவா? இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். வீடு வாசலை விடுவதற்கான விஷயம் கிடையாது. ஆனால் பசு கொட்டகை அமைக்க வேண்டி இருந்தது. எனவே அவசியம் ஒரு சிலர் வீடு வாசலை விட்டிருக்க வேண்டும். எதற்காக? ஞான சிதையில் அமர்ந்து குளிர்ந்தவராக ஆவதற்காக. இங்கு நீங்கள் தனிந்தவர்களாக ஆகிவிடும் பொழுதுதான் தேவதையாக முடியும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியின் நினைவு பழைய வீட்டின் மீது செல்லக்கூடாது. தந்தையுடன் கூட புத்தி இணைந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் தந்தையுடன் வீடு செல்ல வேண்டும்.
இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வழிகாட்டியாகி வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். இது சிவசக்தி பாண்டவ சேனை ஆகும். நீங்கள் சிவனிடமிருந்து சக்தி எடுப்பவர்கள் ஆவீர்கள். அவர் சர்வசக்திவான். மனிதர்களோ இறந்தவர்களை பரமாத்மா உயிர்ப்பிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், செல்லமான குழந்தைகளே, இந்த நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் அழிவில்லாத பாகம் கிடைத்துள்ளது. நான் கூட படைப்பவர், இயக்குனர் மற்றும் முக்கிய நடிகராக உள்ளேன். நாடகத்தின் பாகத்தை நாம் சிறிது கூட மாற்ற இயலாது. ஒவ்வொரு இலையும் கூட பரமாத்மாவின் கட்டளைப்படி அசைக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் கூட நாடகத்திற்கு அடிமைப்பட்டுள்ளேன், இதனுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன் என்று பரமாத்மாவே கூறுகிறார். அப்படியின்றி என்னுடைய கட்டளையினால் இலைகள் அசையும் என்பது அல்ல. சர்வ வியாபியின் ஞானம் பாரதவாசிகளை முற்றிலும் ஏழையாக ஆக்கிவிட்டுள்ளது. தந்தையின் ஞானத்தினால் பாரதம் மீண்டும் தலையின் கிரீடம் ஆகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சூரிய வம்சத்தில் முதலில் வர வேண்டும் என்றால் நம்பிக்கை புத்தியுடையவராக ஆகி முழுமையான மதிப்பெண்களை பெற வேண்டும். உறுதியான பிராமணர் ஆக வேண்டும். எல்லை இல்லாத ஞானத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஞான சிதையில் அமர்ந்து குளிர்ந்தவராக, அதாவது தூய்மையாக ஆக வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தினால் காமத்தின் வெப்பத்தை நீக்கிவிட வேண்டும். புத்தியின் நினைவு எப்பொழுதும் ஒரு தந்தையின் நினைவால் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்வில் உயர்ந்த மனோநிலை எனும் விருது பெற்று கவலையில்லாத ஊருக்கு ராஜா ஆகுக. விளக்கம். நீங்கள் அனைவரும் உங்களது சுயஸ்திதியை மிகவும் நல்லதாக ஆக்குவதற்கு தான் பிராமணர் ஆகி இருக்கிறீர்கள். பிராமண வாழ்க்கையில் உயர்ந்த நிலைதான் உங்களது சொத்தாகும். இதுதான் பிராமண வாழ்க்கையின் மெடல். யார் இந்த மெடலை பெறுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையில் இருந்து கொண்டு கவலையற்ற ஊருக்கு எஜமானராக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்ட ஆசை என்றால் என்னவென்று அறியாத சொரூபம் ஆகிறார்கள். ஸ்லோகன். உடையாத நம்பிக்கை மற்றும் பெருமிதத்துடன் சொல்லுங்கள், என்னுடைய பாபா என்று. அப்பொழுது மாயை அருகில் வர இயலாது. ஓம் சாந்தி.